பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கூட தேவ சமூகத்தில் தேவ செய்தி கோசம் காத்திருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஆனந்தமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, தேவை குறித்து வந்திருந்தாலும் சரி, உங்களை எல்லாரோட இதயத்தையுமே தேவன் அறிந்து அதுக்கேற்றா போல இன்றைய தினம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பாருன்னொன்னே பயங்கர சந்தோஷமாக எல்லாரோட முகத்திலும் சிரிப்பாக பார்க்கலாம். கர்த்தரோட ஆசீர்வாதம், தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டார். நம்மளோடு கூட இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுகஞ்செடுத்து கொள்ளணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆசீர்வாதம், கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நம்ம அறியணும். ஹல்லேலூயா. சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் எதுக்காக தேவ சமூகத்துக்கு நம்ம போகிறோம்? எதனால சபைக்கு கூடுறோம், சர்ச்சுக்கு கூடுறோம்? எந்த சபையாக வேணா இருக்கட்டும், எதனால முதல்ல போய் கூடுறோம்? பாஸ்டரை பார்க்கவா? பாஸ்டரோட வார்த்தையை கேட்கவா? சபையில் இருக்கவங்க கூட பேசவா? சபையில் யாராவது வந்திருக்கா ஆராயவா? சபையில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா, சொந்தக்காரங்க வரலையா? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க, பொருளுங்க கொடுப்பாங்க, உணவுகள் கொடுப்பாங்க, புது வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்க, கேலண்டர் கொடுப்பாங்க. அப்படின்னு சர்ச்சுக்கு நம்ம போகிறோமா, சபைக்கு நம்ம போகிறோமா? கிடையாது. எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும், மக்களும், குழந்தைகள் கூட தெரியும் சபைக்கு போகிறதுக்கு காரணம் தேவனை ஆராதிக்க. யார் ஆராதிக்க? தேவனை ஆராதிக்க. ஹல்லேலூயா. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம சபைக்கு போகிறதுக்கு காரணம் தேவனை ஆராதிக்க தான். அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் உயர, கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையின்படி, அவர் கற்பனைகள்படி நம்ம செய்த பாவங்களெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அவரை பார்த்து அவர்கிட்ட பேசி, நம்மளோட ஆவியில் நம்மளை அவரை பார்த்து பேசி அவரை ஆராதிச்சு சந்தோஷமாக அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இல்லம் போனோம். இதுதான் நம்மளோட விருப்பம். அதுக்கு தான் சபைக்கு வரோம். ஆனால் நான் புது கார் வாங்கிட்டேன், ஹல்லேலூயா, நான் புது வீடு வாங்கிட்டேன், பெருமை பேசுறதுக்காக சபைக்கு நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது. அப்படி பேசுகிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இது எதுக்காக நான் சொன்னேன்னா, நீங்கள் சாட்சி சொல்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். தேவன் எனக்கு கார் கொடுத்தாரு, தேவன் எனக்கு வீடு கொடுத்தாரு, தேவன் எனக்கு பிள்ளைகள் கொடுத்தாரு, சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னா அது வேற கதை. பெருமை பேசுகிறீர்கள், தன்னை குறித்தே பெருமை பேசுகிறீங்க அப்படின்னா, அப்படி பேசுகிறீங்கன்னா அந்த பெருமை எந்த விதத்துலேயும் உங்களோட வாழ்க்கையிலையும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலையும் பாதிச்சிடாதபடி பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு காரணமே தேவன் தான். எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அதனால தான் தேவனை தேடுறோம், தேவ சமூகத்துக்கு வரோம். மனிதர்களான எல்லாருமே பாவிதான், என்னையும் உட்பட. தேவனோட வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணோம். தேவன் தான் நம்மளை தொட்டு சுகமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம தவறுகளை மாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு தேவ செய்தி என்னன்னா, தேவனோடு விசுவாசம். நம்ம அவர் கூட எப்படி விசுவாசமாக இருக்கிறோம், தேவனோடு எந்த அளவு விசுவாசமாக இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே கர்த்தர் தான். இயேசுநாதர்னா ஒருத்தர் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவை அறியேன் என்று சொன்னது போல, நம்மெல்லாம் அவரோட பிள்ளைகளா சுவிசேஷம் சொல்லியிருந்தாலுமே, அவங்க தேவனை அறிஞ்சிருந்தாலுமே, எல்லாருக்குமே தெரியும் இயேசுன்றவர். எனி ரிலிஜன்,
இயேசுன்றவர், ஜீசஸ்னா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், அவரோட கிரியைகள் எப்படி, அவரோட ஆசீர்வாதங்கள் எப்படி அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அப்போ தேவனோட பிள்ளைகளாக நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது நம்ம சொல்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம கிருபை பெற்றோம், நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளேயே அந்த விசுவாசம் இருக்கும். ஆமாம், தேவன் எனக்காக செய்து முடிப்பார் அப்படின்ட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லும் போதும் நம்ம கிருபையில் இருக்கிறோம், தேவனோட கிருபையில் தான் நான் வாழ்கிறேன், தேவனோட விசுவாசத்தில் நான் வாழ்கிறேன், தேவனால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சில பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. இந்த நாளும் கூட தேவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது அந்த சுவிசேஷம் சொல்கிறவங்கல்ல அந்த கேட்குறாங்க பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படணுமா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியதே யாரா இருக்கு தெரியுங்களா? அவர் தான். தேவன் விருப்பப்பட்டாதான் அவனால் அந்த சத்தியத்தை கூட கேட்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? வசன அடிப்படையில் ஆதாரம் எடுத்து சொல்லவா? மத்தியோவில் அவங்க காட மொழினா கண்ணு இருந்தும் காணாமல் இருப்பாங்க, காது இருந்தும் கேளாமல் இருப்பார்கள் அவர்கள். அந்த மாதிரி அவங்க ரட்சிக்கப்படணுமா இல்லை வேணாவா அப்படின்ட்டு முடிவு எடுக்க வேண்டியது யாரு? ஆமாம், அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் பலன் அழிஞ்சிட்டு போகிறான். ஆனால் நம்மளோட கடமை என்னன்னா சுவிசேஷம் சொல்லணும். சரி, நம்ம ரட்சிக்கப்பட்டுமா? ஆமாம் தானே? முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எதனால சபைக்கு வரோன்னு. எதுவுமே நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன். நம்ம கார் காட்ட வருமா, வீடு காட்ட வருமா, நகை காட்ட வருமா, பெருமை பேச வருமா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம முதலாடு தேவ சமூகத்திற்கு வரதுக்கு காரணமே தேவன்தான். ஹல்லேலூயா. தேவன்தான் நம்மளை ஒன்று சேர்க்கிறார், ஒற்றுமையாக இருக்கிறோம், சகோதர சகோதரியா நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் தேவன்தான். அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிறோம். நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். புரிதுங்களா? எவ்வளோ பேர் நம்ம அழைச்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளோ பேருக்கு தேவன் அழைச்சிருப்பார், தேவ வார்த்தை போயிருக்கோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ தேவனோட வார்த்தை என்னன்னா, தேவன் மேலே வச்சிருக்க விசுவாசத்தை நம்ம எவ்வளோ நம்புகிறோம், அவர் மேலே அவரை எவ்வளோ நம்புகிறோன்றதுல தான் உங்கள் பலன் இருக்குது. அவர் பலவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலக மனிதர்களோ இந்த சர்பமோ சாத்தானோ செய்கிற தந்திரமே என்னன்னா, உங்களோட பலனை உங்ககிட்டே மறைக்க வேண்டியது தான், உங்களோட ஆசீர்வாதத்தை உங்ககிட்டே மறைக்க வேண்டியது தான், உங்களோட சொத்தை உங்ககிட்டே மறைக்க வேண்டியது தான். இல்லைன்னா அதுக்கு தடை பண்ணணும், உங்கள் ஆசையே பெருசாக்கணும், டிசைனாக விதவிதமாக ஆசைகளை காட்டி காட்டி கவனக்குறைவா உங்களை கொண்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான். சபைக்கே சில நேரம் வர முடியாமல் கூட போவோம். வீட்டில் சண்டை நடக்குது, வீட்டில் இவங்க இப்படி பேசுகிறாங்க, அங்கே போய் என்ன இருக்குது, அவிசுவாசியாகளாக. புரிதுங்களா? அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அப்போது இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒருவர் யாருன்னா, இந்த டைமுக்கு தான் இவன் ரட்சிக்கப்படணும், இந்த டைமுக்கு தான் இவன் ஞானஸ்தானம் எடுக்கணும். புரிதுங்களா? அப்போ எவ்வளோ பேர் அழைக்கப்பட்டாலுமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்க இருக்கீங்க, நீங்க விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். சரி, தேவ செய்திக்கு போலாம். இந்த நாளோட தேவ செய்தி என்னன்னா, தேவன் மேல் நம்ம வச்சிருக்கும் விசுவாசம். ஹல்லேலூயா. அதான் உண்மை. தேவன் மேல் நம்ம வச்சிருக்க விசுவாசம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இது செய்யுங்கப்பா, அது செய்யுங்கப்பான்ட்டு. எல்லா ஜெபமும் ஏற்கப்படுதா? எல்லாமே ஏன் தடைப்படுது? எதனால நம்ம தடைப்படுது? இதெல்லாம் சிந்திக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் அவர் நாமத்து நிமித்தம். ஆனால் எல்லா ஜெபமும் ஏற்கப்படுதா? அவரோட சித்தத்தின்படி தான் ஏற்கப்படுது. ஆமாவா இல்லைங்களா?
எபேசியர் 2:8 வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியனுக்கு எழுதின நிருபம். எபேசியர் 2:8 வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. திருப்பியும் படிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இல்லை என்னென்ன சொல்றாங்க, இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை அறியறதுக்கே பாக்கியமா நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும். நான் போய் சுவிசேஷம் சொல்லிட்டேன், இவர் வந்துட்டாரு, இல்லை நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுனால உண்டானது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆதியில சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாமே தேவனால் உண்டானது. இது தேவனால் கொடுக்கப்பட்டது. நல்லா இதை புரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:8 கிருபையினாலே, கிருபைனா என்னங்க? சரி, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். விசுவாசம் கொண்டு, இந்த விசுவாசம் எதனால நம்ம கொள்றோம்? இங்க அற்புதம் செய்யாம, தேவன் யாருக்குமே அற்புதம் செய்யாம தேவ ராஜ்யத்திலையும் நம்ம நிலைத்திருப்போமா? நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் கொண்டுதான் ரட்சிக்கப்படுறோம். புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு அவர் தான் ஜெயம் கொடுக்குறாரு, அந்த ஜெபத்துக்கு அவர் தான் மகிமைப்படுத்துறாரு, நீங்க கேட்கிற ஆசையை நிறைவேற்றுறாரு. ஆமாவா இல்லையா? விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா ரட்சிக்கப்படணும்ட்டு நீங்க அவரை ஏத்துக்கணும்னா நீ பணக்காரன் ஆயிடுவ. அதுக்கு வழி யார் சொல்றது? நீ அவரை ஏத்துக்கணும்னா கார் பங்களான்னு மாறிடுவ, அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி இட்டு வந்துடலாம். ஆனா அவங்க இடையில போயிடுவாங்க. உண்மையா இல்லைங்களா? அதனால நம்ம சொல்லும் போது உண்மையை சொல்லி நம்ம தேவ நாமத்தை தூசிக்க கூடாது, தேவனை பத்தி போய் பேசக்கூடாது. நம்ம உண்மையை சொல்றோம், ஆனா சொல்ற விதம் தான் அல்லேலூயா. கிருபையினாலே, இந்த கிருபையை குத்தியும் நம்ம பார்க்கணும். முக்கியமா விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவன் தான். அதுக்கு ஒரு தூதன், அது ஒரு தேவ பிள்ளை உங்களை அழைத்திருந்தாலுமே அதோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கும் போய் சேரும். நீங்க செய்யற நன்மையா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் போய் சேரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டவனே, இவர் என்னால் தான் ரட்சிக்கப்பட்டாரு, இவங்க என்னாலதான் ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க சபைக்கு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ட்டு கர்வம் பாராட்டாமல், பெருமை கொள்ளாமல், இது உங்களால் உண்டானதல்ல, யாருனால்தான் உண்டாச்சு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. இது தேவனால கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விசேஷித்த தன்மை இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமா? 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? அண்ணன் தம்பிங்க குணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கா? எல்லா மனிதர்களோட செயலும் ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரிதான் இது உங்களால் உண்டானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய ஈவுனால உண்டானது. அல்லேலூயா. சரி, கிருபையினாலே இந்த கிருபையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கிருபைனா என்னங்க? கிருபை ஏங்க சிரிக்கிறீங்க? கிருபைனா என்னங்க? கர்த்தருடைய கண்களில் இருந்து கிடைத்தது. யாருக்கு கிடைச்சிச்சு? நோவாக்கு. சந்தோஷம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். எழுந்தது மோசே. முதல்ல ஆதியாகத்துக்கு போறோம். ஃபர்ஸ்ட் 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் இருந்து
கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைத்தது. யாருக்கு? நோவாக்கோ. நீங்க கிருபை தேவனுக்கு ரெண்டு பெறணும் அப்படின்னா உங்க பேர் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இந்த அஜித்குமாருக்கு பேருக்கும் ஆண்டவரே கிருபை கிடைச்சிச்சு நான் சொல்லும்படி சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்க. நிறைய பேர் கிருபை உள்ளவர்களாவே இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் இருந்தா நிறைய தாங்க ஆண்டவரே, உங்க கிருபை தான் ஆண்டவரே என்னை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம், தப்பே இல்லை. நோவாக்கு கிடைத்த அந்த கிருபை நமக்கும் கிடைக்கணும். ஹல்லேலூயா. சரி, தாவீது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 62:12 வாசிக்கலாமா? சங்கீதம் 62:12 இதை நல்லா ருசிச்சு படிக்கலாம். 62:12 படிக்கிறேன். கிருபையும் உம்மோடையது ஆண்டவரே, தேவரீர் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கின்றீர். எப்படி இருக்கு பாருங்களேன். அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கின்றீர். அந்த கிருபை எல்லாருக்கும் கிடைச்சிடாரு. அவன் செய்கைக்கு ஏற்றதாக பலன் கொடுக்கின்ற தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு. பரலோகத்தின் பிதாவா இருக்கிறாரு. அப்பாவோட மனசை சந்தோஷப்படுத்தி பரிசுத்தமா இருக்கணும் முதல்ல. ஆமா, அதுக்குதான் தேவனோட ரத்தம். இயேசு நமக்காக ரத்தம் கொடுத்தது காரணம், சிலுவையில் உயிர்த்தெழுந்தது காரணம் எதனால? தேவன் நம்மளை பரிசுத்தமாக்க, நம்மளோட பாவத்தை கழுவத்துக்காக கொடுத்தார். படைக்கப்படும் போதே பரிசுத்தவானாதான் படைக்கப்பட்டோம். ஆதாம் படைக்கும் போதே பாவியா படைக்கப்பட்டானா? முதல் மனிதன் இல்லையாவா? ஏவாள் படைக்கும் போதே பாவியா படைக்கப்பட்டாங்களா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஞானம் தான் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கின்ற தேவனுக்கு சோத்திரம். இன்னைக்கு தினம் தேவனிடத்திலிருந்து நம்மளோட செய்கை ஏதாவது தவறு இருந்தா ஆண்டவரே எங்களை மன்னித்திடுங்க, உங்களோட மனசுக்கு ஏற்றா போல செய்கையை நாங்கள் செய்ய ஆசைப்படுறோம். அது என்ன? தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள். ஆமாம், அதன்படி நடக்கணும். வேதத்தை வாசிக்கிறோம், அதை நம்ம அதை மனசில் ஏற்றுக்குன்னு அதன்படி வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு ஃபோன் வாங்கி அப்படியே வச்சுன்னு இருக்கோமா? டெய்லி எத்தனை வாட்டி ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேத புத்தகத்தை நம்ம டெய்லி தியானிக்கணும். திறந்து அதில் இருக்க வசனங்களை படித்து தெரிஞ்சிருந்தாலும் புதுசாக ஒரு நாளைக்கும் தினசாக பேசுவார். அதோட தினசானா மாற்றி பேச மாட்டார். அந்த வசனத்தையே நல்லா உங்களுக்கு புரிந்து அந்த சூழ்நிலைக்கே கொண்டு போய் நிறுத்தி பேசுவார். புரிதுங்களா? இப்போ கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவன் செய்கைக்காக பலன் அளிக்கின்றீர். அந்த அவன் செய்கையை குறித்து தான் நான் பேசுறேன். புரிஞ்சுச்சுங்களா? ஒவ்வொருத்தங்கிட்ட நல்லவன் மாதிரி நடிப்பான், இன்னொருத்தங்கிட்ட போய் கெட்டவன் மாதிரி நடிப்பான். ஒருத்தங்கிட்ட கெட்டவன் மாதிரி நடிப்பான், இங்கே நல்லவன் மாதிரி நடிப்பான். ஆனால் எல்லாரையுமே எல்லா சூழ்நிலையிலையுமே அறிந்திருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பாவம், என்ன ரோகம், என்ன இது செஞ்சாலும் மன்னிக்க ஒரு மனம் வரும்னா அது தேவனால மட்டும்தான் முடியும். மனுஷனுடைய தப்புதங்களை அவர்களுக்கு மன்னிங்க. புரியுதுங்களா? பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். ஆமாவா இல்லையா? எல்லாரோட பாவத்தையும் எப்படி மன்னிக்க முடியுது? அவ்வளோ பெரிய மனசு நம்மளுக்கு வருதா? வரவே வராது. கத்தரால வரும். இந்த தினத்துலேருந்து நம்ம மாற்றிப்போம். அப்போ இந்த கிருபை கவசம் தான் நான் இவ்வளோ சொல்லின்னு இருக்கேன். இந்த கிருபை எங்கேருந்து வருதுங்க? கிருபை எங்கேருந்து வருது? கிருபை அவருடையது. தேவனுடைய கண்கள் இருந்து தான் கிருபை யாருக்கு கிடைச்சிச்சு? நோவாக்கு கிடைத்தது போல நமக்குமே கிருபை வேணும்னு தேவ சமூகத்தில் தேவனத்தில் கேட்கணும். கண்டிப்பாக இன்னைக்கு கேட்போம். ஆமென். ஏன்னா கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா பாட்டு பாடினா போதாது. புரிதுங்களா? அதே போல் கிருபையானில நிற்கின்றோம்,
நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே கிருபையே. அந்த மாதிரி நிறைய கிருபைக்கு பாடல்கள் இருக்கு, ஆமாவா இல்லைங்களா? அப்போ இந்த பாட்டை மட்டும் பாடி பாடி உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது. தேவனிடத்துலேருந்து கிருபைக்காக வேண்டி அவரோட கிருபைனால தான் நம்ம நிலைக்கணும், ஆமாவா இல்லைங்களா? நான் ஆசையாக தான் இருக்குது இன்னும் 3 பாட்டு பாடணுன்னு. நம்ம பாட்டு பாடும் போது என்ன ஆகிடும், செய்தி பாதிக்கும், ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு நாள் பாடலாம். இப்போது விசுவாசத்தை குறித்து அன்றைக்கி தானே ஆரம்பித்தோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே. இப்போ கிருபையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கினீங்க. விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த விசுவாசம் கொண்டு எங்கேருந்து விசுவாசம் வருது? விசுவாசம் எங்கேருந்து தான் வருது? என்னங்க சிரிக்கிறீங்க? சில பேரோட மனசில் அஜித் படம் ஓடுற மாதிரி இருக்கு. இயேசு நாமத்தினால விலகட்டுமாண்டா சுத்த எண்ணங்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்தா எதை பற்றி யோசிக்கணும்? அந்த விசுவாசத்தை மட்டும்தான் யோசிக்கணும். தேவனோட விசுவாசத்தை மட்டும்தான் யோசிக்கணும். மார்க் 4:40 வாசிக்கலாமா? மார்க் 4:40 படிக்கிறேன். அவர் அவைகளை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாருங்க உங்களை பார்த்து, இன்னைக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? எதுக்கு தான் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? பதில் சொல்லுங்க. வாழ்க்கையை குறித்து பயம், உடல் நலனை குறித்து பயம். அப்படித்தானே இன்சூரன்ஸ் போடுறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோமா இல்லையா? சோத்திரம். அந்த மாதிரி நிறைய பயங்க. கற்பாம்பூச்சி கூட பயப்படுறாங்க. கற்பாம்பூச்சி, கொசுவுக்கு கூட பயப்படுறாங்கங்க. கொசுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? நான் அதான் போய் சொல்கிறேன்னா? அப்போ எதுக்கெல்லாம் பயப்படணுன்னே உங்களுக்கு தெரியல. இதானே உண்மை. யாருக்கு தான் பயப்படணும்? சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு பயப்படணும். ஆனால் எதுக்கு பயப்படுறாங்க? இந்த சின்ன சின்னமான விஷயங்களுக்கெல்லாம் பயந்துக்குன்னு அவர் பேரை அசிங்கப்படுத்தக்கூடாது, ஆமாவோ இல்லையா? தேவனோட பிள்ளையா இருந்து நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. முதல்ல ஜெபிக்கிறோம். இந்த ஜெபிக்கிறதுல விசுவாசிக்கணும், அது நடக்கும்ன்ட்டு, ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பாக தேவனால் இது நம்மளால முடியாது, தேவனால் கண்டிப்பாக முடியும். நான் அல்ல, என்னுள் உள்ள கிறிஸ்துவால் இது முடியும் நம்ம நம்பணும். இந்த நம்பிக்கைக்கு உடைக்கிற மாதிரி இருக்கிற எல்லாமே ஆமாம் அப்பால போ சாத்தானே சொல்லிட்டு ஒரே அடி அச்சு விட்ருங்க, புரிதுங்களா? விலகி போட்டோமே, என்னன்னா பிரச்சனை? நம்மளோட தேவன் இருக்கிறாரு, ஆமாவா இல்லைங்களா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதுக்கெல்லாம் பயந்து நிற்கிறீங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா? பைசா இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா? ஏற்ற துணை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கலைன்னு கவலைப்படுறீங்களா? கணவன் மணிக்கு சண்டைன்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி எந்த பயமாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு விலக்கி ஆசீர்வதிப்பார் என்ற தினம். ஆனால் எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு, ஆமாவா இல்லைங்களா? தேவை இல்லாமல் யாருமே கிடையாது, ஆமாவா இல்லைங்களா? எனக்கு இந்த விஷயம் தேவையே கிடையாது அப்படி. இப்போ எனக்கே ஒரு தேவை இருக்குது, என்ன தெரியுங்களா? எனக்கு தேவை நான் இயேசுக்கு என் கூடயே இருக்கணும், அவர் சத்தத்தை கேட்டுன்னு இருக்கணும், அவரோட பிரசங்கிக்கினே இருக்கணும். எதனாலனா இது இப்போ எல்லா ஊழியருக்குமே அதுதான் ஆசை. அதுக்கு மேலே அவங்க செத்தா கூட பரவாயில்லன்னு தான் இருப்பாங்க. நல்ல ஊழியர்களை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதே போல் விசுவாசிகளுக்கும் அதே மாதிரி தான். நம்ம தேவ சமூகத்தில் தேவனோட சத்தத்தை கேட்டுக்கினே தேவனோட கூட இருந்து உறவாடணும், இன்னும் ஸ்பிரிச்சுவலில் நம்ம மேலே வரணும், ஊழியம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தேவை. இப்போ விசுவாசிகள்னா அதிகபட்ச ஆசை ஒரு வீடு, காரு, பிஸ்னஸ், நம்ம பெருமைப்படுற மாதிரி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும், கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தேவை. ஆனால் பெரிய பெரிய தேவைகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க,
சின்ன சின்ன தேவைகள் என்னாரு, கொசுவத்தி தீப்பெட்டி இல்லை, கொசுவத்தி ஏத்த, ஐயோ குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டேனே, வீட்டுக்காரர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே, ஐயோ இந்த நேரம் பாட்டு கிருஷ்ணாவில் காலி ஆயிடுச்சு, கேஸ் காலி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறான்னு தெரியலையே, பைக்கில் பெட்ரோல் இல்லையே, ஆஃபீஸ்க்கு எப்படி சீக்கிரம் போனா, ஃபோனில் பேலன்ஸ் கட் ஆயிடுச்சு, ஒரு சிம் தானே இருக்குது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, உங்கள் கூகுள் பேலே போனால் இருந்தாலுமே ரீசார்ஜ் பண்ண முடியுமா, முடியாது. இதுதான் பயமாக இருக்குது இப்போ. ஆனால் எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும். தேவனோட சமூகத்துக்கு போக முன்னாடி, தேவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பரிசுத்தவனா தேவன் நம்மளை பார்க்குறாரு, சபைக்கு இருக்கும் போது மட்டும், தேவ செய்தியை கேட்கும் போது மட்டும் கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? தேவனோட சமூகத்திலையும் தேவ ஊழியக்காரர்களோட தேவ மனிதர்கள் கூட வாசம் பண்ணும் போது மட்டும் நல்லவங்க நினச்சிட்டு உலகத்தார்கிட்ட போகும்போது என்னது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது. எல்லாரோட சிந்தனையும் எல்லாரையுமே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை, நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார், கெட்டது செய்தால், அதான் சங்கீதத்தில் சொன்னாங்க, அவன் செய்ததுக்கு அவன் செயலுக்கு தக்கதாக பலன் அளிக்கின்றார். அப்படிதானே? அதான உண்மை, அதானே பார்த்தோம். மார்க்கில் அவர் கேட்ட அந்த பயம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? அவரு நம்மளாச்சும் பரவாயில்ல, இயேசு இருக்கும் போதே அவங்க பயப்படுறாங்க. ஆமாவா இல்லைங்களா? நம்மளாச்சும் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க, நீங்களே இதுக்கு பயப்படுறீங்கன்ட்டு எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா தெரியும். சிந்தனையை கூட அவர் அறிஞ்சிருக்கிறாரா இல்லையா? அதான் நல்ல பாடல் ஒன்று, ஏசப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த பாட்டு பாடணும் ஆசையாக தான் இருக்கு. ஒரு நாள் பாடுவோம். கர்த்தர் நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் பாடுவோம். நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், எல்லா செயல்களையும், சும்மா இல்லை, சிந்தனையையும் அறிந்திருக்கிறார். அதனால் அவரை குறித்த பயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். அதாவது சபைக்கு வரும்போது தேவ பற்றா இருக்கா மாதிரி தெரியும், வீட்டுக்கு போனால் விக்கிரக பற்றா இருக்கா மாதிரி தெரியும். தீபாவளிக்கு சுட்ட இந்த நோம்புக்கு சுடுவாங்கல்ல அதிரசம், இந்த முறுக்கு, இதெல்லாம் கூட சோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாமா, சோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாமா. இதை நான் சொல்லலைங்க, ஊழியக்காரே சொல்கிறாங்க. கத்தாவே, அதாவது ஏசப்பா நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை, ஒரு விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாமா? ஏன் வேற சாப்பாடு கடவுள் கொடுக்க மாட்டாரா? என்னத்தை உண்மை, என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடைப்போன்னு கவலைப்படாதீங்க. இந்த கவலைப்பட்டே பாதி வாழ்க்கை போயிடுது. ஏசப்பா நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, இதுக்கு சொல்லுங்க, இதுக்கோசம் ஜெபிச்சுக்கோங்க, நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், புலம்பாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு முதலாவது தேவனத்தில் போயிட்டு, அப்பா உமக்கு இது சித்தமா, நான் இது செய்வா வேணாவா நீங்கள் சொல்லுங்கள். தேவனோடு பேச, தேவன் உங்களோட பேசலை, அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கல, தேவ ஊழியக்காரர்கிட்ட போய் பேசுங்க. என் வாழ்க்கை குறித்து இந்த பயம் இருக்குது, இந்த செய்யலாமா வேணாவா, இல்லை பெரியவங்க கிட்ட போய் கேளுங்க. உங்களை குறித்த அப்பா அம்மா உங்களை குறித்ததுக்கு உண்டானதுக்கு இது இருக்கு இல்லையா, யாரும் அழிந்து போனோன்னு நினைக்க மாட்டாங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி தன் பிள்ளை நல்லா வரணும்னு நினைப்பாங்க. எந்த தவறான வழியும் பெற்றவங்களால மட்டும் தவறான ஆலோசனை கொடுக்க முடியாது. தான் பெற்ற அதே போல தான் பிதாவும் நம்மளுக்கு அப்படிதான் இருக்கார். நம்மளுக்கு நன்மை செய்ய, நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரே தெய்வம் இயேசு தான். ஆமென். ஆமாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட தேவன் இருக்கா இல்லையானோ உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைய நாள் எல்லா பாவங்களும் தேவன் உங்களுக்கு கழுவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது இது என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா, எதுவுமே உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் குழந்தை பெற்றேன், இது என்னால் உண்டாயிடுச்சு, உயிர் இது தேவனுடைய ஈவு,
நான் பைக் வச்சிருக்கேன், அந்த என்ன இந்த இதெல்லாம் சொல்றாங்களே என்னது டிசைனா, ஒவ்வொன்றும் ஒரு பைக்குனா ஒன்று தான், அப்படியே 2 சக்கர வண்டி, அதுக்கு தான் டிசைனா தூக்குற மாதிரி இறக்குற மாதிரி. காரும் அதே மாதிரி தான், கார்னா 4 சக்கர வண்டி, அதுக்கும் டிசைனா விலை. அதாவது உங்கள் பட்ஜெட் மட்டும் முக்கியம், பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பட்ஜெட் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி கார். லேபிள்ன்ட்டு அதில் எல்லாம் லேபிள்னா அந்த வண்டிங்களோட பேர் சொல்கிறேன். நம்ம பார்க்கர் பென் வச்சாரா மதிப்பாங்கன்ட்டு இல்லை, 3 ரூபா பெண்ணு வாங்கி வச்சாலுமே மதிப்பு இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? கிழிஞ்ச சட்டை போட்டவங்களுக்குள்ள கூட தேவன் இருப்பார், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு உபாகம் 33:29 வாசிக்கலாம். உபாகமும் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உங்க பேர் சொல்லி நீங்க சொல்லிக்கோங்க, உங்க பேர் சொல்லி நீ இந்த இடத்துல நான் பாக்கியவான் சொல்லிக்கோங்க. ஆமாவா இல்லையா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மக்களே, கர்த்தரோட பிள்ளைகளே, நீங்க அவரால் ரட்சிக்கப்பட்டீங்க தான் உண்மை. வேதாகம் அடிப்படையில் நான் சொல்றேன். ஆமாவா இல்லைங்களா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு யார் ஒப்பானவன்? நீ தேவனோட பிள்ளையா இருக்கும் போது உனக்கு ஒப்பானவன் யார்? முதல்ல நீ கூட தேவன் இருக்கிறாரு, அவர் தான் அழைத்தாரு, அவர் சத்தத்தை கேட்கறோம்ல, அவர் மேல விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசத்தை பலமா நீங்க டைட்டா பிடிச்சிக்கணும், அவர் காலை கட்டியமா பிடிச்சிக்கின்னு. இஸ்ரவேல் எதுக்குப்பா இஸ்ரவேல்ன்றாங்க? இஸ்ரவேல் அப்படிதான் மன்னர், யாக்கோபு அப்படிதான் மன்னா புள்ள. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்மளோட பெரியவங்க இவங்க, நம்மளோட பெரியவங்க நம்ம இவங்க இந்த பொசிஷனில் இருக்காங்க, அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் அவங்களோட கதையை பற்றி தெரியும். சில பேரோட சுயரூபம் வேலையிலேருந்து தெரிஞ்சிடும், சில பேரோட சுயரூபம் ரோட்லேருந்து தெரிஞ்சிடும். நல்லா டை கட்டின்னு நல்லா அழகாக இருப்பாங்க, வெளில வந்து அசுத்தமாக பேசுவாங்க, டம் அடிப்பாங்க. அவங்களோட செயல் அదే அவன் தக்கதான போல நான் அவனுக்கு கருத்து தானே. அவங்க கேரக்டர் பற்றி நம்ம பேச வேணாம். அரசாங்கம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, புகைப்பிடிப்பது தடை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கட் பண்ணிடணும். அது நம்மளோட ரெக்யூஸ்டாக நம்ம ஜெபிப்போம், நம்மளால் அது மட்டும் தான் முடியும். நம்ம ராஜாகிட்டே நம்ம போய் பேசுவோம். வானமும் பூமியும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, தேவனால் முடியாதது ஒன்று இல்லவே இல்லை. தேவ சமூகம், தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் இது அவரால் முடியாது. அவர் ஏன் தாமதப்படுத்துறாரு? அவர் கொடுக்கலன்னு வச்சுங்க, அவர் இல்லவே இல்லைன்னு நம்பிடுறோம், அப்படித்தானே? அவங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு அவரோட நோக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நலமா இருந்தால் அவரே கொடுப்பார். ஒன்று உங்களுக்கு நல்லதா இருந்துச்சுன்னா அவரே கொடுப்பாரு, இல்லைன்னா உங்களுக்கு தகுதி இருந்தால் அது உங்களை தேடி வர வைப்பார். எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது உங்களுக்கு தகுதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களை தேடி வரும், இல்லைன்னா அவர் சித்தமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வரும். இந்த 2 ஃபார்முலா தான் வாழ்க்கையில், தேவனோட வேதாத அடிப்படையில். 3வது ஒன்று இருந்துச்சுன்னா அவர் தேவனை மறைச்சு வச்சிருப்பாரு, நான் உங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஆமென். அப்போ என்னதான் நீ கற்றுக்கணும் அப்படின்னா, தேவன் மேலே நம்ம வச்சிருக்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். தேவன் மேலே நம்ம வச்சிருக்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நல்லதாக இருக்கணும். தேவனோட நடத்துவார். நம்ம தேவனை, ஜீவனுள்ள தேவனை கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம் அந்த ஜெபத்தை. இது கர்த்தரால மட்டும் கூடும் அந்த ஜெபத்தை நினைக்கணும். புரியுதுங்களா? அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். என்னென்ன புரிஞ்சுக்கணும்? கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்படுவோம் படுவீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. முதலாவது இது தேவனுடைய ஈவுன்றத
நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபைனா என்னன்னு பார்த்தோம், கடவுளோட கண்கள் இருந்து கிடைக்கப்பட்டது. நோவாவுக்கு கிடைச்சது போல நம்மளோட வாழ்க்கையிலையும் கிருபை நம்ம கிடைச்சிதுன்னு நினைங்க. ஓகேங்களா? அதுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம சங்கீதத்தில் நம்ம என்ன பார்த்தோம், கிருபையும் மோடியது. அவருடைய கிருபையை அவன் செய்கைக்கு தக்கதான பலனை அவனுக்கு அளிப்பார், பலனளிப்பார். புரியுதா? புரியலீங்களா? விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவிசுவாசியா இருக்கவே கூடாது. இது அவரால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் எல்லாமே முடியும். அவரால் முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படியே உடனே இனிமேல் எப்படி ஜெபிக்கிறேன்னு பாருங்க, இனிமேல் எப்படி ஜெபிக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு எனர்ஜியோட போய் ஜெபிங்க. கண்டிப்பாக உங்களோட பண கஷ்டம் விலகும். முதலாவது நான் வறுமையில் இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்படுறத விட தேவனோட ஐஸ்வர்யம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம். தேவன் என்னை குணமாக்குவார், அவர் வார்த்தையினாலே குணமாக்கப்படுவோம். அதான் உண்மை. கல்யாணம் கொடுத்து கவலையே கிடையாது. ஏவாள் ஆதாம் எப்பவுமே தான் ஏற்ற துணையே தேவனத்தில் கேட்கல, அவராக அறிந்து கொடுத்தது தான். தகுதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களோட தகுதி கேட்டது போல உங்களுக்கு ஏற்ற துணை கண்டிப்பாக வரும். உங்களோட எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிது, அவரோட வார்த்தைக்கு. மனிதர்கள் விசேஷித்தமாக படைக்கப்பட்டோம். ஆமாவா இல்லைங்களா? ஜீவ ஆத்துமா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. இந்த ஜீவ ஆத்துமான்றது தேவன் கொடுத்தது. அது எதுக்காக கொடுத்தாரு? நம்மளை ஊதி அவர் ஜீவாத்துமானா ஆக்கினார், ஞானமுள்ளவர்களாக மாற்றினார். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். இந்த ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்பட்டோம்ன்றதும் பார்த்தோம். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யாருப்பா? அதே போல தான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். முதல்ல ஆதியில் நான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பிக்கும் போது இந்த பெருமைப்படுறவங்க ஒருத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி பெருமைப்படுத்தக்கூடாது. சிரிப்புமே அப்படி தான், நகைச்சுவையும் அப்படி. ஒருத்தவங்கள ஈஸியாக சிரிக்க வச்சிடலாம், ஒருத்தவங்களை திட்டிகிட்டு இன்னொருத்தவன் சிரிப்பான். ஆனால் நீங்கள் பண்ணுற நகைச்சுவை அவனுமே சிரிக்கணும். இதானே சிரிப்பு? அந்த மாதிரி தான். இதான் உண்மை. தேவனோட சமூகத்தில் கர்த்தர் உங்களே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கிருபையாய் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உந்தன் கிருபை, பெரியவனாக்கியதும் உந்தன் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உந்தன் கிருபை, பெரியவனாக்கியதும் உந்தன் கிருபை. கிருபை 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 கிருபை. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தெய்வம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தமான தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக சோத்திரம். உமது மகனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்கள் தாங்க பிதாவே. உங்களுக்கு கண்களிலிருந்து எங்களுக்கு ஈவுகள் கொடுங்கப்பா, கிருபைகள் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்டதை காத்து கொள்ளும்படி நீர் வேலியெடுத்து பாடுகாருங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். தேவரீர் எங்கள் கஷ்டங்களை விலக்கி போடுவீராக. எங்களோட தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் சிந்தனையை அறிந்திருக்கிறீர். நீர் பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு சொல்லித்தாங்க பிதாவே. ஆண்டவரே, எம்மோடு பேசுங்க சாமி. உம்முடைய சத்தத்துக்கு பிரியமாக இருக்கிறோம், உமது வேதத்துக்கு பிரியமாக இருக்கிறோம். ஆண்டவரே, உமது வசனங்களையும் உமது சமூகத்தையும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க வேத தியானத்தை என் ஆவியை தாங்கப்பா. ஆவியான ஒரு ஆளுகை செய்யட்டும் பிதாவே. இயேசுவே, நீர் என்னோடு வலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட கஷ்டங்களையும் ஆண்டவரே, நஷ்டங்களையும், எங்களோட நிறைவுகளிலும் குறைகளும் நீர் இருக்கிற பிதாவே. அப்பா, தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு தேவைகள் நீ அறிந்திருக்கிறீர், எங்கள் குடும்பத்தாரோட தேவைகள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் விசேஷித்தவனா ஆண்டவரே.
உண்மையில் நிலைத்திருக்க நான் விசேஷித்தான ஆண்டவரே உண்மையை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்மோட சமூகத்தில் ஆண்டவரே நான் காத்திருக்க எனக்கு நீர் கிருபை அளிங்க சுவாமி. ஈவுகள் கொடுங்க பிதாவே. ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துங்க பிதாவே. நான் ரட்சிப்பில் கொண்டு வரணும் அநேகரை எனக்கு மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். அடியனோட தேவைகளை நீ அறிந்து, எங்களோட தேவைகளை நீ அறிந்து ஆசீர்வதிங்க சுவாமி. என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜெபக்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிரச்சனையை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவாராக. ஹல்லேலூயா. ஆமென்.